நீ அவமானப்படுவது அவர் சித்தம் என்றால் நீ அரியணையில் அமர்வதும் அவரின் திட்டம். உபாகமம் 28:1 படி உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்றைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை என்ன? யாரோ ஒருவர் உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா? அதன் நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? எதிர்காலத்துல நடக்க வேண்டிய காரியத்துல அவமானம் அடைந்திருவனோன்னு அஞ்சி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உங்கள் வேதனைகளை தேவனிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவரே ஆறுதல் அளிப்பார். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ பயந்து கொண்டிருக்கிற காரியம் அற்புதமாய் முடியும். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீங்க பலவீனமாய் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். மீண்டும் மீண்டும் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேனே என கலங்குகிறீர்களா? சரியான நேரம் வரும் வரை காத்திருங்கள். ஏன்னா செப்பனியா 3:19 படி இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்படி அவமானமான சூழ்நிலையில நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? யாக்கோபு 5:18 படி உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். எப்படி ஜெபிக்கணும்னா, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் அப்படின்னு சொல்லுங்க. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சையடைவதில்லை என்ற இந்த வசனத்தை விசுவாசியுங்க. ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் என்ற இந்த வசனத்தின்படி, ஏசப்பா என்னுடைய ஆபத்துல நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் பஞ்சத்துல நான் திருப்தியா இருக்கணும்னு சொல்லி ஜெபியுங்க. இப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது ஏசாயா 14:3 படி கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுவார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தேவன் தருகிற வாக்குத்தத்தம், வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும். God bless you.